முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.